வணக்கம் நண்பர்களே. இந்த எபிசோட்ல 4th கிரேட் நிஞ்சாவார் ஒரு புது ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். ஹஷிராமா சொன்ன ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம சாஸ்கே ரிவெஞ்ச விட்டுருவான். வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் முடிவெடுப்பான். அதுக்கப்புறக்கு நம்மளுடைய நருட்டோ சைடில் ஜாயின் பண்ண முடிவெடுப்பான். ஒரோச்சிமாரு ஈடோ டென்சைன் மூலமா 4th ஹோகாகே எல்லாம் பேட்டில் ஃபீல்டுக்கு கொண்டு வருவான். ஹஷிராமா, டோபிராமா, ஹிருசன், மினோட்டோ வந்திருப்பாங்க. அல்லட் சினோபி கூட பெரிய கான்ஃபிடென்ஸு கொடுத்துருப்பாங்க இவங்க வந்தது மூலமா. நருட்டோ தன்னுடைய அப்பாவை மினோட்டோ திருப்பியும் மறுபடியும் சந்திச்சிருப்பான். 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண முடிவெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சாஸ்கே பேட்டில் ஃபீல்டுக்கு வந்ததை பார்த்து எல்லாருமே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆகியிருப்பாங்க. நருட்டோ, சாஸ்கே அப்புறம் சாக்குரா மறுபடியும் டீம் 7ல சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹஷிராமா ரைவல்ரி, அதாவது மாதராவோட ரைவல்ரி மறுபடியும் சண்டே ஆரம்பிக்கிறாங்க. டோபிராமா ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாரு. ஹிருசன் பல பவர்ஃபுல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாரு. மினோட்டோ ஸ்பீடு, இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி நருட்டோவோட அட்டாக்கை கோஆர்டினேட் பண்ணுறாரு. மாதராவும் ஒபிட்டோவும் டென்டெயில் பவரை யூஸ் பண்ணி இன்ஃபினிட் சுக்கியை பிளான் பண்ணி கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஷினோபி அலைன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வேர்ல்டை சேவ் பண்ண முடிவெடுக்கிறாங்க. சாக்குரா தன்னுடைய யாப்புகன் சீல் பவரை யூஸ் பண்ணி டீம் 7க்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறா. டீம் 7ஓட ரீயூனியன் சேர்ந்து பேட்டில் ஃபீல்டில் எல்லாருக்கும் புது நம்பிக்கையும் கொண்டு வரா. இந்த எபிசோட் முடிவில் வார் இன்னும் டேஞ்சரஸ் ஸ்டேஜுக்கு போகுதுங்க. நம்ம மாதரா இன்னும் த்ரெட்டை தந்துக்கிட்டு இருக்கிறான். நம்மளுடைய நருட்டோவும் சாஸ்கேயும் ஒரே இடத்துல இருந்து ஒரே டீமாக இருந்து ஷினோபி வேர்ல்டை காப்பாற்றுறதுக்கு மிஷினில் ஒரு ஃபுல் ஃபோக்கஸை பண்ணுறாங்க. நண்பர்களே, எபிசோட் 369லேருந்து 380 வரை உள்ள ஸ்டோரியை நான் ஒரே லைனில் 2 லைனில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நருட்டோவோட ஸ்டோரி ரொம்ப எமோஷ்னல், ஆக்ஷன் பேக்காக இருந்துச்சு. அப்புறம் சாஸ்கேவோட டிசிஷனு, 4th ஹோகாகேயோட ரிட்டனு, டீம் 7 ரீயூனியன், அப்புறம் மாதராவோட டேஞ்சர் பிளானு, இவங்க எல்லாரும் வாரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. இதெல்லாம் தான் இந்த எபிசோடில் பெரிய ட்விஸ்ட்டு, லெஜெண்டரி பேட்டிலெலாம் பார்க்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த 10-11 எபிசோட்லேயே இவ்வளோ தான் மேட்டர் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.